அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை எடுக்கலாமா? 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். 10 மாதங்களும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார், நம்மை தாங்கி கொண்டு வந்தார், நம்மை ஏந்தி கொண்டு வந்தார். கர்த்தர் எழுந்தருளி நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எத்தனையாய் ஆண்டவர் நம்மை நடத்தினாரே, நம்மை கிருபையாய் வழி நடத்தினாரே. ஹalleluya, ஹalleluya. ரீபால சந்தரபா, எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அதிசயங்கள் வெளிப்படுகிற மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஊரா கபால தீரா பாலா ரீபா தரபா ஏமார சந்தர பல ரீ கபாபா. ஆண்டவரே, இந்த மாதம் உடைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய மகத்துவங்கள் இந்த மாதத்தில் அதிகமாய் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுவரை நடத்தி வந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள
நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒரு விசை சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்துமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதுவரை எங்களை அன்போடு நடத்தினீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ரிகபல ஹதனசே மஹந்தரோ கொலரோ. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே நீர் எங்களை காணும்படி செய்தீரே தகப்பனே. அப்பாமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு வனாந்திரத்திலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையிலே படுத்து தூங்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமாலா ஹத்தனோ. இதே போலதான் யோசுவா தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. இவன் யாருமே இல்லை. ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த பணி இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும். மோசேயிடமே இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணின ஜனங்கள் நமக்கு எப்படி செவி கொடுப்பார்கள் என்ற பயத்துல நான் எப்படி இவ்வளவு பெரிய ஆடுகளை, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நான் எப்படி நடத்த முடியும் சொல்லி பயந்து திகைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான், யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ரிபாலா ஹத்த நோக்கோ லோரிபா சந்தரபா. ஆண்டவர் யாக்கோபை கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனை பாதுகாத்து 2 பரிவாரங்களை உடையவனாய் அவனை திரும்பி வர பண்ணினார். யாக்கோபை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. யோசுவாவை கைவிடவே இல்லை. ஒரு யுத்தத்துல கூட அவன் தோற்று போகாதபடி என் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து கைவிடாத தெய்வமாய் அவனை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர், யுத்தங்களை நமக்காய் நடத்துகிறவர். நம் ஆண்டவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை இந்த மாதத்திலே நீர் எங்களை கைவிடாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய், ஹல்லேலூயா, எங்களோடு கூட இடைபட விரும்புகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே
இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஹalleluya, ஹalleluya. ரிமாலா ஹந்தரபா, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே, இது வாரத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கரப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு சொன்னபடி நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடி அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, இன்று இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை, என் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஊரா கபாலா தீரமா, சூழ்நிலைகள் கைவிடுவது போல காணப்படலாம், சூழ்நிலைகள் சாதகம் இல்லாததாய் காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவர் கைவிடவே மாட்டீரப்பா, நீங்க கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தின் எப்படி பெரிய சேனைகள் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும், என் ஆண்டவர் கூட இருந்து எங்களை கைவிடாதவராய், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் நீ கடந்து வருகிறபடியால் துதிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் கைவிடாதவராய் எல்லாவற்றிலும் எல்லாமாய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய பரிசுத்த உள்ள கரம் உடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.